இதுதான் நம்ம வீடோட ஹாலு. ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுல் வால் வந்து நம்ம வந்து டிவி யூனிட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் WPCயில் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே மார்பிள் ஷீட் நம்ம மெட்டீரியல்லே பேனலிங் வால் பேனலிங் பண்ணிவிட்டு, ஸோ டிவி வைக்கிறதுக்கான ஸ்பேஸில் வந்து ஒரு ஒயிட் ஷீட் பேனலிங்கும் கொடுத்து அதுக்கான ப்ரொவிஷனுக்கான ஒரு கேப்பும் நம்ம கொடுத்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷோட் கேஸ் பண்ணிவிட்டு, ஸோ கஸ்டமர் வந்து கிளாஸஸ் எதுவும் வேணும், ஓப்பன் ட்ராக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே அதே மாதிரி இந்த திங்ஸ் எல்லாமே வைக்கிறக்கும், ஸோ மற்ற இதெல்லாம் கீழே ஆக்சசரிஸ் வைக்கிறக்கும் யூஸ் பண்ணுறதுக்காகவும் ரிமோட் ஆக்சபிளுக்காகவும் ஓப்பன் ட்ராக்காகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு கீழே எல்லாமே ட்ராயர் செட்டப்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் தான் நம்ம ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாப் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். நாப் ஹேண்டில் வந்து பிளாக் டிசைன்ஸில் கொடுத்து பண்ணும்போது அந்த ஒயிட் காம்பினேஷனுக்கு வந்து யூனிக்காக இருக்கும், ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷிங் தான். மார்பிளில் கிரைன்ஸ் வர மாதிரி மார்பிள் ஃபினிஷிங்கில் தான் ஃபுல் பேக்ரவுண்ட் ஷீட்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இங்கே டிவி யூனிட் பண்ணது. ஸோ பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இருக்கிற ஸ்பேஸை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து நம்ம டிவி யூனிட் எதுக்கு பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இந்த டிவி யூனிட்டோட ஒயர்ஸு எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கிறக்கும். ஸோ நாளைக்கு குழந்தைங்க யாராச்சும் சின்ன குழந்தைங்க இருந்தால் அதை பிடிச்சி போய் ஃப்ளக்கில் யூஸ் பண்ணுறது பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இதில் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிவி யூனிட்டோட மெயின் பர்பஸே அதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டை இன்னுமே அழகுபடுத்துறதுக்கும் இது நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம இதை மேக்ஸிமம் வந்து ஒரு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் ஃபுல்லாக பண்ணுறதுக்கான ரீசனே வந்து அதுதான். இப்போது ஒரு கெஸ்ட் ஆகட்டும் யார் உள்ளே வந்தாலுமே ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம ஹாலை தான். ஸோ ஹாலை நம்ம எந்த அளவுக்கு இன்டீரியர் பண்ணுறோமோ அது இன்னுமே நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்தி காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் யூனிட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களோட திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க ஆல்ரெடி. ஸோ கீழே அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பிளாக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்க்க நீட்டாக இருக்குது. ஒரு ஹாலில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கண்டிப்பாக தேவைப்படும். மற்ற திங்ஸ் எதாக இருந்தாலும் இப்போ எதாவது இவங்க யூஸ் பண்ணுறாங்க, இங்கே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வரும்போது எல்லாமே அதுக்கான திங்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் நீங்கள் செல்ஃபோன் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்